எனக்கு அன்பான என் அருமை விசுவாச மக்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலும் ஸ்தோத்திரத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், என்னையும் வைத்திருக்கிறார். காரணம், எனக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், உங்களுக்காக நானும் ஊழியக்கார அம்மாவும் பிள்ளைகளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு குறை இல்லாமல் நிறைவாய் வைத்திருக்கிறார். இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்துக் கொள்ளுவார். அன்பான மக்களே, நாம் இப்பொழுதும் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக கூடியிருக்கிறோம், அங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். எனவே நல்லா உயர்த்துவோம். கவலையை மறந்து, பயத்தை மறந்து, அதேரியத்தை மறந்து, உலகத்தினுடைய தத்தளிப்பை மறந்து அப்பாவை உயர்த்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நல்லவர். இப்பொழுது நாம் யாவரும் ஒரு ஜெபம் பண்ணுவோமா? என் அன்பு தகப்பனே, உங்க பரிசுத்த நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லையப்பா. என் அன்பு தகப்பனை, உங்க முகத்தையே தேடி வந்திருக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய ஆளுகை எங்கள் நடுவில் இறங்கட்டும். ஆமென். என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற என் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பதாக. இந்த யூடியூப் பிள்ளையை பார்க்கிற அந்த மக்களை ஆசீர்வதித்து நிறைவாக்கி உடைய பலத்தால் இடை கட்டின தகப்பனை, நன்மையால் நிறைகிற தகப்பை, ஆமென், உங்க பக்கமா ஈர்த்து கொள்ளுங்க, இழுத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனை. தடைகள் மாறட்டும். ஆசீர்வதிப்பதாக உங்களுக்கு மகிமை. இயேசுவின் நாமத்திலே உங்களை தாழ்த்தி தூய ஆவியின் கைகள் அர்ப்பணித்து ஜெபிக்கணும். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பான மக்களே, நாம் இப்போ யாவரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் தான், கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. நாம் யாவரும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன், நம்முடைய சந்தோஷமே இயேசுராஜா தான். அவர் தான் நம்முடைய சொத்து, அவர் தான் நம்முடைய சுகம், அவர் தான் நம்முடைய ஆரோக்கியம், அவர் தான் நம்முடைய மதிப்பு மரியாதை எல்லாமே. சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாடுவோமா? பாடுவோம். ஸ்தோத்திரம்.
சொல்லுங்கள். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போம். தகப்பனே, உங்களுக்கு மகிமைப்பா, உங்களுக்கு மகிமை, உங்களுக்கே மகிமை ராஜா. ஏசையா, உங்களுக்கு மகிமை. எங்கள் பிதாவே, உங்களுக்கு மகிமை அப்பா. நன்றி 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 நன்றி. அப்படியே நீ மஜ்ஜைக்குடைய ஸ்தோத்திரம். I love you, Father. I love you, Holy Spirit. உங்களை நேசிக்கிறோம்னு சொல்றோம்ப்பா. எங்க வாழ்க்கையில் செயல்பாட்டில் உங்களை நேசிக்க முற்றுமுடிய ஜீவ பலியாய் தருகிறோம். அப்பா நன்றிப்பா, நன்றி 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 ஐயா. அந்த விடுதலையோட துணிய மக்களை விடுதலையோட அப்பா நம்முடைய வீடுகளுக்குள்ள இப்பொழுது வந்து
கொண்டிருக்கிறார். என் கூட சேர்ந்து ஆராதிக்கிற அந்த வேளையில தகப்பனுடைய பிரசனம் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. வீடு முழுவதும் உங்கள் சரீரமாகிய வீட்டுக்குள்ளே, சரீரமாகிய ஆலயத்துக்குள்ளே, எஸ் அல்லேலூயா, கூடாரமாகிய இந்த உலகத்தின் கூடாரமாகிய வீடுகளுக்குள்ளே தேவ பிரசனம். ஆமென், ஆமென். பயப்படாதீங்க, தைரியப்படாதீங்க, கலங்காதீங்க, சந்தேகப்படாதீங்க. ஆமென். ஆண்டத்தோட பாவத்தையும் நன்றி ஐயா, நன்றி நன்றி. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். பா பா மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சி மகுடம் நீதானையா, மணவாளனே உம்மை மறவேன். மகிழ்ச்சி மகுடம் நீதானையா, மணவாளனே உம்மை மறவேன். அன்பு பிள்ளைகளே, எல்லாம் தலைக்கு மேல கை எடுத்து கும்பிட்டு அப்பா சொல்லுங்க வாங்க. இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். அமரநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆமென், ஆமென். பார்ப்போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜனே, எங்கள் நாதரே, பயம் யாவும் நீக்கும் துணையானீரே, சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜனே, எங்கள் நாதரே, பயம் யாவும் நீக்கும் துணையானீரே, சரணம் 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 சரணம். எங்கள் பிதாவுக்கு சரணமையா, இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்கள் மாசற்ற அப்பாவுக்கு சரணம். யூதராஜ சிங்கம் எனக்காய் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர், மரணத்தை நரகத்தை ஜெயித்த மெசியாவே, கிறிஸ்து ராஜாவுக்கு சரணம். என் மீட்பரே, தூய ஆவியானவரே, நிரப்புகிறவரே, நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே, இசைவாடுகிறவரே, உங்களுக்கு சரணம். நன்றிப்பா, நன்றி. என் அன்பு தகப்பனே, முழு அழுகைக்கு என்னையும் பாஸ்டர் அம்மா பிள்ளைகளையும் என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற என் சுவாச சொத்துக்கள் ஒவ்வொருவரையும் என் சுவாச பிள்ளைகள், பயபக்தியோடு ஆராதிக்கிற பிள்ளைகள், ஆமென், இதை கண்டு தேவ பிரசன்னத்துக்குள்ளே மூழ்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜீவபலியாய் தருகிறோமையா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்களுக்கே மகிமை, எல்லா கணம், மகிமை, துதி, ஆளுகை, அதிகாரம், மாட்சிமை, பெருமை, புகழ்ச்சி சதா காலங்களிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே அது உரியது. அது உங்களுக்கே நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவர். கர்த்தரை என்னோடு சேர்ந்து ஆராதிக்க நீங்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இப்பொழுதும் அப்படியே இந்த தேவ பிரசனத்திலேயே அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? இந்த கொரோனா பாதிப்புக்காக இறக்கமுள்ள தகப்பே, நம்ம அப்பா இறக்கமுள்ளவர், நம்ம அப்பா மனதுருகிறவர். இமைப்பொழுது
இவை பொழுது அவருடைய கோபம், ஆனால் அவருடைய கிருபையோ நித்தம். அப்பாட்ட கர்த்தருடைய பிள்ளை, நம்ம தான் இந்த உலகத்துக்கு காவலாளிங்க. இந்த உலகத்துல நாம் நம்ம அப்பா வச்சிருக்க வரைக்கும் அப்பா முகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். தகப்பை மனிதர் அப்பா கூப்பிடுங்க, அப்பா அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த முழு உலகத்தையும் உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறப்பா. இந்த வாதை நிமித்தம் எந்தெந்த தேசமெல்லாம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குதோ, பாதிக்கப்பட்டதோ, எங்க அப்பா மனமிறங்குறவரையா ஐயா, மனஸ்தாபப்படுகிறவரே, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரே, அப்பா பிளீஸ் பா, அப்பா எங்க முகத்தை பாருங்கப்பா. எங்க அப்பா முதலாவது எங்களை நீங்க எங்க மேல தப்புறது எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உங்களை அசட்டை பண்ணதுக்காக, உங்க காரியத்துல நாங்க ஆர்வம் கொள்ளாததுக்காக, நாங்க இந்த உலகத்துக்கு சாட்சியா வாழாததுக்காக எங்களை முதல்ல மன்னிச்சிருங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உங்க பிள்ளைங்கப்பா, நாங்க நீங்க காயப்படுத்தி காயம் கட்டுகிற எங்க அப்பாட்ட அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்க விண்ணப்பத்தை கேளுங்கப்பா. ஆமாப்பா, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியும். 140,000 மக்கள் அப்பா, இந்த மக்கள் மேல அக்கறை கொண்டவரே, கரிசனை கொண்டவரே, நோக்கி பாருங்கப்பா. இந்தியாவில் மட்டும் 140 கோடிப்பா. இந்தியாவில் மட்டும் 140 கோடி. அமெரிக்காவிலையும், ஜெர்மனிலையும், பிரிட்டன்லையும், பிரான்ஸ்லையும், ஸ்பெயின்லையும், இங்கிலாந்துலையும், சைனாவிலையும் ஜனங்கள் செத்து மடிவாங்கப்பா. அப்பா நீங்க உண்டாக்குற பிள்ளைங்கப்பா, ஜனங்களுக்கு அன்னைக்குப்பா நீங்க எது செஞ்சாலுமே நியாயம்தான்ப்பா. மட்டாய் தண்டிங்கப்பா. உங்க உக்கிர கோபத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டாங்களே. நீங்க எது செஞ்சாலுமே நீங்க செய்யறதுதான் நீதி. எங்க அப்பா கிட்ட கெஞ்சி கேட்கிறோம், மனமரங்கி தயவு செஞ்சு உங்க இறக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்ப எங்க அப்பா, நீங்க வாய் மனமரங்கப்பா. போதும்பா ஜனங்கள் உங்க பக்கம் திரும்புங்கப்பா. திரும்பட்டும் சபைகள் உங்க பக்கம் திரும்பட்டும். சாட்சி இழந்தவங்க மறுபடியும் மீட்பிக்கப்படட்டும். உங்களை நோந்து போகப்பட்டவங்க, உங்களை நோகடிச்சவங்க எல்லாம் உணர்படி செய்யுங்கப்பா. அவங்க நரகத்துக்கு போகக்கூடாது. பிளீஸ் உங்களை காப்பாத்துங்க. சீக்கிரமாக திருச்சபை திறக்கப்படட்டும். திருச்சபை திறக்கப்பட்டு ஒரு புது பொலிவோடு துதி, ஆராதனை, ஊழியம், ஜெபம், பரிசுத்தம், விசுவாசம் புது பொலிவோடு தகப்பனுக்கு மகிமையாக எழுப்புதலாக இருக்கு. எங்களுக்கு இறங்கப்பா, கருவிதாக என்னோட சேர்ந்து ஜெபம் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க. எந்த ரீதியிலே பிள்ளைய பாதிக்கப்பட்டிருந்தாலும் தகப்பனுடைய கரம் ஓங்கிய பலத்த கரம் கேட்டப்படட்டும். வசனத்தை அனுப்பி சொல்லுவாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவருடைய விண்ணப்பத்தை, நம் ஜெபத்தை அப்பா கேட்டிருக்கிறார். கட்டாயமாய் ஜெபத்துக்கு நமக்கு பதில் தருவார், அவசியம் தருவார். நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விசுவாச பிள்ளைகள் இந்த நாட்கள்ல அதிக நேரம் ஜீவிக்கணும், கர்த்தரோட வாழணும், நல்லா பைபிள் படிச்சுட்டே இருக்கணும், பைபிள் படிக்கணும். விசுவாச பிள்ளைகள் இந்த யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, வாட்ஸ்அப்ல இதுலயே உங்க நேரம் போகக்கூடாது. அதிகமாய் ஆண்டவருக்கு நேரடியாக உறவாட பழகணும். கர்த்தரை உறவாடுங்க. குடும்பங்களுக்காக, சபைக்காக, திருச்சபை மக்களுக்காக உறவாடுங்க. ஆண்டவருக்கு மேம்பட்டாகட்டும். எங்களுடைய பிசி பட்டி நம்முடைய பிளஸிங் ஏஜென்ட்ஸ் வாலிப பிள்ளைகளே, மனப்பாட வசனம் படிக்கணும்,
மெகா வேதமா போட்டி படிக்கணும், கவனமாயிருங்கள். பைபிள் இதுவரைக்கும் சரியாக படிக்காதவங்க பைபிள் படிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆண்டவர் உங்களை நடத்தட்டும். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போமா? நான் ஏற்கனவே சொன்னபடி பாஸ்டரையா என்ன செய்து, காணிக்கையா என்ன செய்வது என்று சிலருக்கு என்ன வரும். ஏன்னா என் விசுவாச பிள்ளைகள் ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற இருதயம் உள்ளவங்க, மனுஷனுக்கு இல்லை, அது கர்த்தருக்கு. உங்கள் வீடுகளிலேயே வாரந்தோறும் ஆண்டவருக்கு கொடுக்க காணிக்கை எடுத்து வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இப்பொழுதும் நாம் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்கள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 33. சங்கீதம் 33ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருக்கு மகிமையாக அல்லேலூயா. சங்கீதம் 33 12வது வசனம் படிக்கிறேன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. என் அன்பு தகப்பனே, பா, எங்கள் நடுவில் கூட இடைப்பட்டிருக்கீங்கப்பா. உங்கள் பிரசன்னத்தால் நிரப்பி கொண்டிருக்கீங்கப்பா. பா, நீங்கள் மட்டும்தான்ப்பா பேசணும். நீங்கள் மட்டும்தான் ஜெயிக்க, நீங்கள் மட்டும்தான் பேசணும். உங்கள் சித்தம் மட்டும்தான் நிறைவேறணும். எனக்கு பேசுங்க. இதன் மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பேசுங்க. நீங்கள் மட்டும்தான் பயப்படணும். உங்களுக்கு மட்டுமே நாவி ஆத்மா சனத்தை அர்ப்பணிக்கிறேன். பிதாவுக்கு சித்தம் இல்லாத ஒரு வார்த்தை கூட வாயில் வரக்கூடாது. தூய ஆவியின் ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கை கட்டி எழுப்போம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லவர், எல்லா மனுக்குலத்தை படைத்தவர், ஆதாம் தொடங்கி இந்த நாள் வரைக்கும், இன்றைக்கு கூட பிறந்திருக்கிற பிள்ளை வரைக்கும் படைத்த தகப்பன், அவருக்கென்று ஒரு ஜனத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த ஜனத்தை பார்த்து சொல்கிறார், அது என்னுடைய சுதந்திரம் என்று சொல்கிறார். என்னுடைய சுதந்திரம் என்று சொல்கிறார். உலகத்திலே கிறிஸ்துவுக்கு உள்ளான ஜனங்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் இல்லாதபடி இயேசுவும் ஒரு தெய்வம் என்று சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று அவர் நம்மை சொல்ல வைத்தார். அப்படி சொல்ல வைத்து அவர் நாமத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம் கிறிஸ்துவுக்குள்ளான ஜனம். அந்த ஜனத்தை பார்த்து அப்பா சொல்றார், என்னுடைய சோதரம் என்று சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். உபாகமத்தின் புஸ்தகத்திலே 32 வசனத்தை படிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகத்திலே 32 வசனம் இப்படி அழகாய் சொல்கிறது, கர்த்தரின் ஜனமே, கர்த்தருடைய ஜனமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா உபாகமத்தின் புஸ்தகம் 32 வசனம் பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 32:9 கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். அப்ப கர்த்தருடைய ஜனம்தான் அவருடைய பங்கு. சர்வ வல்லவர் வானத்தையும் பூமியின் கோள்கள் ராசிகள் மலைகள் மிருகங்கள் பறவைகள் சமுத்திர ஜலங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமை படைத்தவர். அவர் சொல்றாரு, எனக்குன்னு ஒரு பங்கு இருக்குது, என்னுடைய சோதனை இருக்குது, என் சொத்துன்னு ஒன்று இருக்குது, அது என்னுடைய ஜனம் என்று சொல்கிறார். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருடைய பங்கு. பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். அவர் கர்த்தருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம். ஏசாயா எழுதின புஸ்தகம் ஏசாயா 19:25 பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 19:25 இதெல்லாம் ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை.
நான் அதிகமாக பேச நேரம் இல்லை, எனவே நான் சற்று முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 19 ஆண்டவருக்கு மகிமையாக அதில் சொல்லுகிற ஆண்டவர் 19:25 சொல்லுகிறார், பாருங்கள், அவர்களை குறித்து சேனையில் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும் அசிரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இல்லையா? கர்த்தருடைய ஜனம் யார்? இஸ்ரவேல் மக்கள். இது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி, புதிய ஏற்பாட்டிலே அவருடைய ஜனம் என்று யார் என்று சொன்னால், ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே அழகாய் சொல்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே 28, 29 படிக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் நல்லவர். ரோமர் புஸ்தகம் 2, 28, 29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்ப அப்பா சொல்றாரு, என்னுடைய பங்கு இந்த பூமியில் இருக்குது. ஜன மக்களுக்குள்ள எல்லா மனுக்குலத்திலையும் எனக்கு ஒரு பங்கு இருக்குது. அந்த பங்கு என்னுடைய ஜனம், கர்த்தருடைய ஜனம் என்று சொல்கிறார். ஆமென். அவர் தெரிந்து கொள்ளப்பட. அப்ப பாருங்க, எபேசியர் புஸ்தகத்திலே, எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1:12 பாருங்க. எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நானே படிக்க பாருங்கள். ஆண்டவர் மைமுண்ட தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அழகாய் சொல்கிறார். 1:12 பாருங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகபடி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்ப நீங்களும் நானும் அவருடைய சுதந்திரம், அவருடைய சுதந்திரம். அவருடைய சுதந்திரமாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த நாட்கள்ல, இந்த காலகட்டத்தில், இப்படிப்பட்ட வேளையில அப்பா சொல்ற வார்த்தையை கவனிங்க. சங்கீதம் 94:14, சங்கீதம் 94:14 ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நல்லது. சங்கீதம் 94:14 சாரி என்னுடைய 94:14 ஆண்டவர் சொல்ல கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். என் அன்பு கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் நம்மை கைவிடுவது இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். புலவர் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். இந்த நாட்களில் உலகமே பயந்துகிட்டு இருக்குது, உலகமே நடுங்கிட்டு இருக்குது, உலகமே என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய அப்பா, நம்முடைய ராஜா, நம்முடைய மாஸ்டர், நம்முடைய எஜமான், நம்முடைய அப்பா சொல்றாரு, என் சோதரமாகிய உன்னை நான் கைவிடவே மாட்டேன்னு சொல்றார். நம்ம தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள். இப்பொழுது ஏசாயா புஸ்தகத்தை பாருங்கள். இப்போ ஏசாயா 19:25 வாங்கினீங்க. ஏற்கனவே படித்தபடி ஏசாயா 19:25 அப்பா சொல்றாரு, ஆண்டவருக்கு மகிமையாக. ஆமென். 19:25 ஆண்டவருக்கு மகிமையாக பாருங்கள். இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்ப அவருடைய சுதந்திரமாகிய நம்மை அப்பா சொல்றாரு, நீ என் ஜனம். இந்த ஜனமாகிய உங்களையும் என்னையும் இந்த நாட்கள்ல அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ஜனமாக வைத்துக் கொண்டார், தெரிந்தெடுத்ததுனாலே. ஆக அப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த மக்கள் அப்பா சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். உலக மக்கள் எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்காங்க, நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த வியாதிக்கு மருந்தே கண்டுபிடிக்கல. உலகமெல்லாம் முடக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் என் ஜனமாகிய என் சோதரமாகிய உன்னை கைவிட மாட்டேன். இரண்டாவது, உன்னை கட்டாயம் ஆஸ்வதிப்பேன், கட்டாயம் உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று நாங்கள் சொல்லுகிறார். பாருங்கள், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஜனத்துக்கு தகப்பன் அவர் சொல்றாரு,
அந்த தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சுதந்திரமாகிய பங்காகிய கர்த்தருடைய ஜனம், அந்த ஜனத்தினுடைய நடந்து வந்த பாதை நமக்கு தெரியும். நீங்க அதே உபாகமத்தின் புஸ்தகம் 32 அப்படியே நீங்க படிச்சுட்டு வரும் பொழுது ஆண்டவருக்கு மகிமையா இருக்கு. பாருங்க, நீங்க ஆண்டவர் நல்லவர். உபாகமத்தின் புஸ்தகம் 32:10 தொடங்கி 12 வரைக்கும் நான் படிக்கிறேன். பாருங்க, அப்பா செய்த நன்மைகளை பாருங்க, ஜனங்களுக்கு செய்த நன்மை. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. 32ஆம் அதிகாரத்திலே 10 தொடங்கி 12 வரைக்கும் பாருங்க. பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சுதந்திரத்துக்கு அவர் செஞ்சவா மேன்மை பாருங்க. உங்களுக்கு எனக்கும் அப்பா செய்த நன்மை ஆச்சரியமான காரியம். பாழான இடத்துல, ஊழையமான இடத்துல ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாராம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாழான இடம். அடுத்தபடியா பாருங்க, ஸ்தோத்திரம். நம்மை நடத்தினாரு, உணர்த்தினாரு, கண்மணியை போல காப்பாற்றினாரு. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஒரு கழுகை போல் நம்மை சோர்ந்தார். இதெல்லாம் அப்பா செய்த நன்மை. அந்த நன்மை என்றைக்கு அவர் தெரிந்து கொண்டு நம்மை கரப்பிடித்தாரோ அந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், அவருடைய ஜனத்தினுடைய ஆசீர்வாதத்தை கவனிச்சு பாருங்க. எரேமியாவின் புஸ்தகத்திலே 31:14 இப்படி சொல்கிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கர்த்தருடைய ஜனமே, உபாகமத்தின் புஸ்தகம் 32:9 படி அழைக்கப்பட்ட கர்த்தரின் ஜனமே, எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சோதரமாகிய கர்த்தருடைய ஜனமே, ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-29 படி ஆக உள்ளத்திலே யூதனாக்கப்பட்ட தேவனுடைய ஈவை பெற்ற ஜனமே, அப்பா உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, நீ கலங்காத, நீ பயந்துராத, இந்த உலகம் நடுங்கிற மாதிரி நடுங்காத, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆதரிப்பேன், உனக்கு நன்மை செய்வேன், எனக்கு இதுவரைக்கும் நடத்துவேன், இனிமேல் நடத்துவேன் ஆண்டு சொல்கிறார். உன்னை கைவிட மாட்டேன், உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்கிறார். பாருங்கள், தேவனுடைய ஆண்டுக்கு மகிமையுண்டாகட்டும். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்கிறது. பாருங்கள், யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் எடுத்துக்கங்க. யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படிங்க. பாருங்க, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு கடைகள்லாம் போட்டிருக்குது, நம்ம நினைச்ச பொருளை வாங்க முடியல, எந்த கடையிலுமே இல்லை, எது கேட்டாலுமே தந்து வச்சு இல்லைன்னு வருது. தன்மானதையோடைய பிள்ளைகளே, அப்பா சொல்றாரு, நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட வைக்கிறார் அப்பா. காரணம், எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தவர் தகப்பேன், எலியாவை சாரி பார்த்து உதவியை கொண்டு போஷித்தவர் தகப்பேன். அந்த தகப்பேன் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு அற்புதமாய் நடத்தின தகப்பேன், போஷித்த தகப்பேன் நம்ம அப்பா. எனவே இந்த காலகட்டங்களில், இந்த நெருக்கத்தின் நாட்களில், இந்த இக்கட்டின் நாட்களில், நீ கலங்க வேண்டாம். அப்பா கைவிட மாட்டார், அப்பா ஆஸ்வதிப்பார், அப்பா சம்பூர்ணமாய் சாப்பிட வைப்பார், அப்பாவை துதிக்க வைப்பார். ஆண்டவர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமையாக பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகத்தில் 32:18, ஏசாயாவின் புஸ்தகம் 32:18 படிக்கிறேன். பாருங்கள், ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 32:18 கர்த்தருடைய வசனம் அழகாய் சொல்கிறது. ஆண்டவருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம்.
என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஹல்லேலூயா. கட்டாயமாய் கர்த்தர் நம்மை அமைதியாய் தங்க வைத்திருக்கிறார், இன்னும் தங்க வைப்பார். ஆமென். மல்கியா புஸ்தகம் படிக்கிறப்பல 4ஆம் அதிகாரத்தில் இதோ சூளையே போல எறிகிற நாட்கள் வரும், அந்த நாட்களிலே அகங்காரிகளும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி சூரியன் உதிக்கும் என்று அப்பா சொன்னார். நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இந்த நெருக்கமும் இருளும் அந்தகாரமும் மந்தாரம் உள்ள இந்த நாட்கள்ல அப்பா உங்களையும் என்னையும் அப்பா சொல்றாரு, என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்கிறார். கட்டாயம் தேவன் செய்வார். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். உலகத்தின் தாக்கம் நம்மோடு வந்து விடாதபடி தகப்பை பாதுகாத்துக் கொள்ளுவார். இந்த கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்க வருகிறேன். பாருங்கள், அவருடைய ஜனத்தை பார்த்து அவர் சொல்லும் கட்டளை, இந்த நாட்களில் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொன்னார். சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்பா சொன்னார். எனவே நாட்கள் பொல்லாத நாட்கள், பொல்லாத காலம், கொடுமையின் காலம், மிகுந்த வேதனையுள்ள காலம், இந்த காலம் கொடிய காலம். இந்த கொடிய காலத்திலே அப்பா இஸ்ரவேல் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய ஆவிக்குரிய யூதனாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சுதந்திரமாகிய சொத்தாகிய உங்களுக்கும் எனக்கும் அப்பா சொன்ன கட்டளை கவனிங்க. ஒன்று எரேமியா புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 1வது 2வது வசனம் நிறைய சொல்றாரு. ஆனால் நமக்கு உங்கள்கிட்ட நான் சும்மா தொட்டு மட்டும் லைட்டை தொட்டு மட்டும் விட விரும்புகிறேன். ஆவியானவர் தாமே உங்களுக்கு நிறைவாய் பேசுவாராக. எரேமியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே பாருங்க 1-2 இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதீர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நடக்கிற வாதை நிமித்தம், கொடிய ரோகத்தின் நிமித்தம், இந்த மகா பெரிய இக்கட்டான பயம் நிறைந்த நாட்கள் நடத்தி கொண்டிருக்கிறது மக்கள். எனவே அப்பா உங்களை நம்ம சொல்றாரு, அந்த மக்களை போல நீ கலங்காத, அந்த மக்களை போல நீ பயப்படாத, அந்த மக்களை போல நீ நடுங்கி திகைக்காத. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறேன். உன்மேல் என் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது, தெளிக்கப்பட்டிருக்கிறது. என் சமூகத்தை நாடி தேடி வருகிற உனக்கு ஒரு குறைவும் ஒரு பாதிப்பும் வருவது இல்லை. உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி உனக்கு தப்புவிப்பார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேடுவாது என்று அப்பா சொல்லியிருக்கிறாரே. என் அன்பு தேவ ஜனமே, அப்பா சொல்றாரு, ஸ்தோத்திரம், புறஜாதிகளை போல நீ கலங்காத, புறஜாதிகளை போல அவங்களுக்கு அந்த மார்க்கத்தை நீ கற்றுக்கொள்ளாத. ஆமென். கற்றுக்கொள்ளாத. எப்படி புறஜாதிகள் சேர்க்க போல அவங்க ஒவ்வொன்றும் சுற்றிட்டு இருக்காங்க. அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். இது வரக்கூடாது, அது வரக்கூடாது, இந்த மாதிரி பண்ணணும், மந்திரம் பண்ணணும், மாந்திரிகம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் வராது என்று புறஜாதி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் அப்படி இல்லை. நம்முடைய அப்பா நம்மேலே அவர் நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வல்லமை நம்ம நிரப்பியிருக்கிறது. எனவே பிரஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது. 2வது ஏசாயாவின் புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அப்பா திட்டமாய் சொல்கிறார். ஏசாயா ஸ்தோத்திரம் 26ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்பா ரொம்ப கடினமாக கண்டிப்பாகவே அப்பா நம்ம சொல்லியிருக்காரு. படிக்கிறேன் 26:20. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். அப்பா உங்களை என்னை காப்பாத்துறார். மற்ற மக்களை போல மாஸ்க் போடாம வண்டி எடுத்து போய் சுத்து அப்பா அப்படி சொல்லல. மற்ற மக்களை போல என்ன ஏதுனே தெரியாம நீ வாட்டில் போய்
தெங்காட்சியா போ, அங்கே போ, இங்கே வா, இங்கே வா, அதை வாங்கு, இதை வாங்கு, அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு உலக மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என் தேவ ஜனமே, எகிப்து தேசத்திலே அப்பா 10 வாதைகளை அனுப்பினார். அந்த 10 வாதைகள் சம்பவித்த பொழுது அப்பா மோசே மூலமாக ஜனங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை இஸ்ரவேல் மக்கள் கீழ்ப்படிந்து அவர் வீடுகளுக்குள் இருந்தபடினாலே அவர்கள் காக்கப்பட்டார்கள். அதே போல நீங்களும் நானும், அப்பா சொல்றாரு, என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக வேண்டும். உலகத்தாருக்கு இது வியாதி, உலகத்தாருக்கு இது வைரஸ், உலகத்தாருக்கு இது ஏதோ ஒரு நோய். ஆனால் உண்மை அதுவல்ல. சர்வ வல்லவராகிய நம்ம அப்பாவுடைய கோபம் கொந்தளித்து உக்கிர கோபம் எவ்வளவு நாள் தான் தாங்குவார்? அப்பா எவ்வளவு தாங்குவார்? நீங்கள் நானும் குடியிருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு பிடிக்காத மக்கள் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளமே தாங்க மாட்டேங்குதே. அப்பா எவ்வளவு காலமாக தாங்கிட்டு இருக்கிறார். அவருடைய நீதி வெளிப்படாதான். என் சினம் கடந்து போக மாட்டோம், சினம் கடந்து போக மாட்டோம். சினம் இத்தாலி, அமெரிக்கா, ஸ்பெயின், பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மன், சைனா, இதெல்லாம் அப்பாவுடைய சினம். ஒவ்வொரு நாடாய் தேவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சினம், அவருடைய சினம். கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லுகிற இந்த நாடுகள் எல்லாம் அப்பா சொன்ன வேதத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்த ஆரம்ப காலங்கள் அது. ஆனால் இன்னைக்கு அவங்க வாழ்க்கை அப்படி இல்லை. இந்த வேதத்துக்கு விரோதமாக அப்பா எதெல்லாம் அருவருத்தாரோ, எதை செய்ய வேணாம்னு சொன்னாரோ அதைத்தான் அந்த நாடுகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக செஞ்சு கொண்டாடி பாவத்தை பச்சை தண்ணியா குடிச்சு அப்பாவை நொந்து போக பண்ணான். அதனுடைய விளைவு. ஆகையால் தான் அப்பா 1 பேதுருவில் அப்பா சொல்லுவார், நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. முந்தி அது நம்மிடத்தில் துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவனுடைய முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமான ரட்சிக்கப்படுவது அறியாமல் பக்தி இல்லாதவன் பாவி எங்கே இருப்பான்? தேவ ஜனமே, அப்பா சொன்னாங்க, என் ஜனமே, சினம் கடந்து போக மட்டும் உன்னை ஒழித்துக்கொள். 3ஆவதாக அப்பா சொல்கிறார். அது ஏன் அப்படி சொல்றாருன்னா, எரேமியா 4ஆம் அதிகாரம், எரேமியா 4:1 படியுங்கள். ஆண்டவருக்கு மகிமையாக. எரேமியா புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நான் படிக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தொட்டு மட்டும் விடுறேன். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை என்று அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. எவ்வளவு பாரமா அப்பா சொல்றாரு. வார்த்தையை பாருங்க. அப்பா அவனை பாரத்தோட சொல்றார், உனக்கு திரும்புறதுக்கு மனதா இருந்தா நீ என்கிட்ட திரும்புகிற. ரொம்ப உரிமையோட தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள்ளான என் தேவ ஜனமே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். குடும்பத்தில் நம்ம நடந்து கொண்ட விதங்கள், வேலை செய்கிற இடத்தில் நடந்து கொண்ட விதங்கள், கர்த்தருக்கு நமக்கு உள்ள உறவை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாம் இருக்கிறோம். சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், உபவாசத்துக் கொள்ளுங்கள், உபவாசம் எடுங்கள், ஜெபியுங்கள், வேதத்தை படிக்காத வேதத்தை படியுங்கள், கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களுக்கு பிடிக்காத, நமக்கு பிடிக்காத பல குணங்கள், பல சுபாவங்கள் நமக்கு தெரியும். அதை விட்டு அப்பாட்ட திரும்புவோம். இஸ்ரவேலே, உனக்கு திரும்புவதற்கு மனதாக இருந்தால் நீ என்கிட்ட திரும்ப. அப்பா சொல்றார், மனைவிமார்களே, மாமியார்களே, மாமனார்களே, நாத்தனார்களே, வீட்டுக்கு வந்த மருமக்கமார்களே, பெற்ற பிள்ளைகளே, பேர பிள்ளைகளே, திரும்புங்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கின்ற 2ஆம் அதிகாரத்திலே அதே எரேமியா 2:6 வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். அப்பா ஏங்குறார், எனக்கு பிடிக்காதே செஞ்சு என்னை விட்டு இப்படி போகிறதுக்கு நான் என்னதான் செஞ்சேன்? அப்படி என்னதான் நான் தீங்கு செஞ்சேன்?
அப்பா ஏங்குறார். அப்படியே ஸ்தோத்திரம் 11ஆம் வசனம் படிச்சு பாருங்க. எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். தங்கள் மகிமையை மாற்றினார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, கர்த்தருடைய சுதந்திரமே, கர்த்தருடைய பங்கே, அப்பாட்டவா, அப்பாவை நோக்கி பார். நான் உங்களை குற்றப்படுத்தி பேசுறேன். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமடையட்டும். ஆண்டவரோடு இருக்கிற உங்க உறவு எப்படி? தேவன் சொன்னதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோமா? தேவன் உணர்த்ததெல்லாம் நம்ம பண்ணிட்டோமா? ஆண்டவருடைய கிருபையை கேட்போம், காத்திருப்போம். ஆண்டவர் நல்லவர். அதே 17ஆம் 17ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க மக்களே. 17 படிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியில் நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினார். நீ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகிற காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினார். இன்னைக்கு கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்கிற அத்தனை அநேக நாடுகள் உலகமெங்கும் சுவிசேஷத்தை அள்ளி கொண்டு போய் கொடுத்த நாடுகள், மிஷனரிகளை பெத்த பிள்ளைகளை உற்சாகமாக அனுப்பும் நாடுகள், உயிரை துச்சமாக நினைச்சு ஆண்டவருக்காய் ஓடுங்க நாடுகள், சுவிசேஷத்துக்காய் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாரான நாடுகள். இன்னைக்கு அந்த நாடுகள்லாம் இந்த அனுபவத்தில் வந்ததுனாலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட பாதிப்பு. நம்முடைய வீடு அப்படி ஆகாதபடி தகமை நம்மை காத்துக்கொள்வாராக, கருவை தருவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். ஆனாலும் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலராகிய நீதிமான்கள் மேல் அப்பாவுடைய கண்கள் எப்ப இருக்குமா? அப்பா சொல்றார் 34ஆம் சங்கீதம் 34:15 பாருங்க. 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு எப்பொழுதும் திறந்திருக்கிறது. மக்களே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கூப்பிடுவோம், வீட்டுக்காய் கூப்பிடுவோம், தனிப்பட்ட வாழ்க்கைக்காய் கூப்பிடுவோம், ராத்திரியில் கூப்பிடுவோம், அந்த இடத்துல கூப்பிடுவோம், சத்தம் போட்டு கூப்பிடுவோம், தனியாக பேசாமல் இருதயத்துக்குள்ளே கூப்பிடுவோம், நம்முடைய ஊருக்காய் கூப்பிடுவோம், நம்முடைய மாவட்டத்துக்காய், மாநிலத்துக்காய், தேசத்துக்காய் கூப்பிடுவோம், அண்டை நாடுகளுக்காய் கூப்பிடுவோம். அப்பாட்ட ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். அதே சங்கீதம் 33 வாங்க நம்ம தேவனுடைய பிள்ளைகளை சங்கீதம் 33 ஆண்டவர் இவ்வளவுலாம் பாதிப்பு என் ஜனமே கேள்வி சொன்னாலும் அப்பா திரும்ப சொல்றாரு 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு 18-19 பார்த்து பாருங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீதிமான்களாகிய கர்த்தர் ஜனமாகிய உங்க மேலையும் என் மேலையும் நோக்கமாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? அப்பா இரக்கமுள்ளவர். அப்பா மனசார யாரையும் வேதனைப்படுத்தி பார்க்க மாட்டார். அவளை இரக்கமுள்ள மகாபெரிய மகராசி அவர், மாசற்ற தகப்பேன். அப்பா சொல்றாரு, எனக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடு. இந்த நாட்களில் இந்த மரண சங்கார தூதன் பயங்கரமாக வந்துட்டு இருக்கிறான். விலக்கி பாதுகாக்கிற நாட்கள். நம்ம தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். எனவே சங்கீதம் 19:14 படியுங்கள். இந்த நாட்களில் நீங்கள் நான் இறுதியாக செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 19 கடைசி வசனம் 14. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. உங்கள் மேலும் என் மேலும் அப்பா ஆசை விடணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அப்பாவை சந்தோஷப்படுத்தணும், அப்பாவை உயர்த்தணும். அப்பாவுக்கு எந்த நிமித்த மன வேதனை உண்டாகக்கூடாது அப்படின்னா 2 காரியம் பண்ணணும். ஒன்று நம்முடைய இருதயத்தின் நம்முடைய வாயின் வார்த்தை அப்பாவை துதிக்கிற வார்த்தை, அப்பாவை உயர்த்துற வார்த்தை. அப்பா யாருன்னு நமக்குள்ள இதுவரைக்கும் அப்பா எப்படி போதிச்சு நிரூபிச்சிருக்காரோ
அதை வார்த்தையாக சொல்லுவோம். ரெண்டாவது இருதயத்தின் தியானம். இருதயத்தின் தியானம் அப்பாவை பற்றியே தியானிப்போம். அப்பாவை பற்றியே தியானிப்போம். நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாயில அவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது. அவநம்பிக்கையின் வார்த்தை வரக்கூடாது. நெகட்டிவான அறிக்கை வேண்டாம், வரக்கூடாது. இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதோ அதான் வாயில வரும். உங்க இருதயத்துக்குள்ள அதை செய்வோம். எபிரேயர் புத்தகம் பார்க்குறவங்கள ஜீவனுள்ள தேவனை விட்டு விளைவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த இருதயத்துல அப்பா வாசம் இருக்கிறார். அந்த இருதயத்தின் தியானம் அப்பாவுக்கு பிரீதியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். வேதாகமத்தை தியானிக்கணும், அப்பா சொன்ன வார்த்தையை தியானிக்கணும். அப்பாவுக்கான இதை செய்யணுமே, இதெல்லாம் செய்யாமல் விட்டனே என்று சொல்லி அப்பாட்ட அறிக்கையிட்டு அதை தியானிக்கணும். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தை அப்பாவுக்கு ஏற்ற வார்த்தையாக வரும். கர்த்தர் நல்லவர். நம்ம தேவனுடைய பிள்ளைகளை அவர் தம்முடைய சோதனமாய் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. எஃப் மேஜர் படிப்பான். அப்படியே கண்களை மூடி நம்முடைய வாழ்க்கையை அப்பாட்ட அர்ப்பணிப்போம். Yes Lord, என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே, என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, என்றே அழைத்தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே, என் ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்றார். ஆவியானவர் பாடல் மூலமாகவும் இந்த வார்த்தை மூலமாகவும் உங்கள்கிட்ட இடைப்பட்டிருப்பார்னா அதுக்கு அர்ப்பணிங்கள். நான் ஜெபிக்கிறது மாதிரி என் அன்பு தகப்பனே, அப்பா உங்க முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. உங்களை தவிர யாரும் எங்களை உங்க பக்கம் திருப்பா. அநேக விஷயங்கள் நாங்கள் தவறிட்டோம்ப்பா. உலகத்தின் மாயைக்குள்ளே, உலகத்தின் கேடுபாடுக்குள்ளே எங்கள் கவனம் எல்லாம் சிதறுண்டு சிக்கினதுக்காக எங்க அப்பா கிட்ட மனவேதனையோட மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா. மனஸ்தாபப்பா, சாரிப்பா, எங்களை மன்னிச்சிருக்கப்பா. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விசுவாச பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்க பக்கம் சேர்த்து கொடுங்கப்பா, சேர்த்து கொடுங்க. உங்க பங்கு பண்ணாங்க, உங்க சுதந்திரம் பண்ணாங்க. எங்களை கைவிட மாட்டீங்க, எங்களை ஆசீர்வதிப்பீங்க. உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. யாரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது, யாரும் கைவிடப்படக்கூடாதுப்பா. எல்லாரும் உங்க வருகைக்கு ஆயத்தப்பட உதவிச்சு தகுதிப்படுத்தினப்பா. அந்த எல்லாரும் மக்களை ஆசீர்வதி செழிக்கட்டு. வரக்கூடிய எழுப்புதலுக்குள்ள நீங்க எல்லாரையும் பயன்படுத்துங்கப்பா. பிளீஸ்ப்பா, எங்களை குறிச்சு வச்சிருந்த திட்டமெல்லாம் நிறைவேற்றி முடிப்பாரா. இம்மட்டும் உதவி செய்த ஆசீர்வாதத்தை என் அன்பு அப்பாவுக்கு இயேசுவின் நாமத்துக்கு நன்றி கூறி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று
இயேசுவின் நாமத்தில் முற்றுமுடிய அப்படி தூய ஆவியின் கையில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகள் அடியை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு பிள்ளைகளை தகப்பன் இந்த வாரமும் அப்பா பாடி ஆராதிக்க உதவி செய்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்றேன், இதுல உங்களை உட்படுத்துறதை விட நீங்க தனியா உட்காந்து பாடி அழுது அப்பாட்ட ஆராதிங்க, துதிங்க, அப்பாவோடு உறவு வைங்க. அதான் அப்பாவுக்கு பிடிக்கும், அதான் அப்பாவுக்கு பிடிக்கும். அப்பாவுக்கு எது பிடிக்கும் அதை நீங்க செய்யுங்க. சத்தமா துதிங்க, கனினோட துதிங்க, பாடி ஆராதிங்க, அப்பாட்ட சரிப்படுத்திக்கங்க, சுத்திகரிப்பு உண்டாகும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஆண்டவர் நல்லவர். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை